மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் சேலத்தில் இருந்தேன். அது வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல. இப்ப இந்த போற பதில் வரும். சவுண்ட் விடக்கூடாது. மாண்புமிகு உறுப்பினர் அருள். ஹலோ, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். இங்கே எங்கள் சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையில் தினம் 600 மெட்ரிக் டன் குப்பை வருது. அதை என்னுடைய தொகுதியில் இருக்கிற செட்டிசாவடி ஏற்காடு எழில்மிகு ஏற்காடு அடிவாரத்தில் கொண்டு வந்து அதை கொட்டி எரிக்கிறாங்க. அதனால அந்த பகுதி முழுசாவே கெட்டு போயிடுச்சு. நான் இதே அவையில கேள்வி கேட்கும் பொழுது அந்த குப்பைக்கு மாற்றாக நான் இந்த பயோ மைனிங் முறையில் மாற்றி தருவேன் என்று சொன்னீர்கள். இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அப்படியே அங்கே குப்பை எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சேலம் மாநகரம் மிகப்பெரிய அளவில் அஸ்தம்பட்டி வரையில அந்த புகை வருது. வயதானவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது. ஆகவே அந்த சேலம் மாநகரத்தினுடைய 600 டன் குப்பைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி 5 ரோட்டில் இருந்து அஸ்தம்பட்டி வாட்டர் டேங்குக்கு தண்ணி வருதுங்கண்ணா. நம்ம மேட்டூர் குடிநீர் அது தினசரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் உடைஞ்சு போயிருது. 5 ரோட்ல இருந்து அஸ்தம்பட்டி டேங்க் வரைக்கும். அதுக்கும் அந்த பைப் லைனை போடுற அதிகாரிட்ட கேட்டா 25 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த பைப் லைனை மாற்றி தங்கு தடை இல்லாம குடிநீரை சேலம் மாநகருக்கு தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் சேலத்தில் இருந்தேன். அது வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல. இப்ப இந்த போற சேலம் உட்கார்ந்துட்டு அருள் கேள்வி கேட்டாச்சு, பதில் வரும். சவுண்ட் விடக்கூடாது. இல்ல, அவரு அருள் எங்களுடைய கவனத்தை இழுக்கிறார். நான் அங்குதான் இருந்தேன், 4 ஆண்டு காலம் அங்குதான் இருந்தேன். அப்போதெல்லாம் இதை பற்றி சொல்லவே இல்லை. இப்போது சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அருள் அருள் உட்கார்ந்து பேசுறாங்க. கேள்வி சேலத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய கேட்டாச்சு. நகரம். சேலத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய நகரம். அதுல இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஏற்காடு மலை அடிவாரத்தில் தான் கொண்டு எடுக்கிறார்கள். பயோமைனிங் முறையில் எடுப்பதற்காக அவுட் சோர்சிங்ல நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக அரசு அலுவலர்களை அதில் ஈடுபடுத்தி இல்லாமல் அவுட் சோர்சிங் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தினுடைய கவனித்து அது என்ன செய்ய முடியுமோ அது விரைவில் செய்வோம். அதே மாதிரி பைப் லைன் மாற்றுவதற்கு இப்போது பழைய பைப் லைன்களை 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பைப் லைனை மாற்றுவதற்காக ஒரு 100 திட்டங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் பணம் வழங்கியிருக்கிறார்கள். அது அஸ்தம்பட்டியில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு வருகிற பைப்பும் பழுதடைந்திருந்தால் அதை சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். கழிந்த மாதம் தாங்கள் நார்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட எஸ்டி ஹிண்டு காலேஜிலே ஒரு விழாவிலே கலந்து கொண்டீர்கள். நீங்கள் இப்பொழுது கூறியது போல் நார்வேலில் இருக்கக்கூடிய மொத்தம் வார்டு 52 வார்டு. அது குறிப்பாக அந்த கல்லூரிக்கு எதிராகவே குப்பையை கொட்டி 52 உள்ள வார்டுடைய குப்பைகளை கொட்டி வைத்திருக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு முறை அதை தீயை விட்டு ஏதோ ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட் எரித்து விடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அதேபோல் அங்கே மக்கா குப்பை என்று பிரிப்பதற்கான ஏதாவது வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த நார்வேலை நீங்கள் கூறியது போல் நார்வேல் 52 வார்டும் பழைய காலத்திலிருந்து அதே நிலைமையிலாம் இருக்கிறது. ஆனால் குப்பை கொட்டக்கூடிய இடம் நார்வேல் பகுதியிலே மத்தியிலே இருக்கிறது. எனவே அதை மாற்றி அமைத்து அந்த குப்பையை அங்கே கொட்டாமல் இருப்பதற்கும் வாரந்தோறும் அது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடம் கிடைப்பது எவ்வளவு சிரமம் என்பது இவருக்கும் தெரியும், ராஜேஷுக்கு தெரியும், இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் தெரியும். அதனால்தான் அந்த குப்பை உற்பத்தி ஆகிற இடத்திலே வீட்டிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து வாங்கி மக்காத குப்பையை வெளியிலே அனுப்பிவிட்டு மக்கும் குப்பையை கொட்டுகிற பணியை இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாகர்கோவிலை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். நாகர்கோவிலில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நேரில் சென்று கவனித்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் ஐட்ரிங் ரா மூர்த்தி. தலைவர்களே, ராயபுரம் 53வது வார்டு போஜராஜ நகர் சுரங்கப்பாதை நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் அவர்களால் 2010ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஏனோ 2011 முதல் 2021 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் பணிகள் ஏதும் நடைபெறாமல் 2022 நம்முடைய மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகஸ்ட் மாதம் அந்த பூஜையை தொடங்கி வைத்து 24 மாதங்களுக்குள் அந்த பணிகள் முடிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் 24 மாதங்கள் முடிந்து இன்னும் பணிகள் 80% நிறைவடைந்திருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர். எனவே உடனடியாக அதை செய்து தருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றுதான்
இந்த துறையினுடைய மானிய கோரிக்கைக்காக அதிகாரிகள் எல்லாம் வந்திருந்தார்கள். அவரிடம் கேட்டேன், சென்னையில் கணேசபுரம் சப்வே, அதே மாதிரி ஆர்கே நகர், டி நகர் சப்வே எல்லாம் மேம்பாலங்கள்லாம் எந்த அளவில் இருக்கிறது, உடனடியாக திறக்க வேண்டும் என்று. 2 மாத காலத்திற்குள்ளாக அனைத்து பணிகளும் முடிந்துவிடும். 3 பாலங்களும் தெரியும். கணேசபுரம் பாலம் மட்டும் ரயில்வேயில் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது, அது ஒரு 2-3 மாதம் கூட ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய ஐடி மூர்த்தி அவர்கள் சொன்னதை ஒரு 2 மாதத்துக்கு முடித்து தருகிறேன் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார். விரைந்து முடிக்க அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.